Hi dear brothers, good afternoon. Dear Lottery 1 o'clock ரிசல்ட்டுக்கு உண்டான கசிங் நம்பர்ஸ் 29ஆம் தேதி டியர் லாட்ரி 1 மணிக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ அதனுடைய கசிங் நம்பர்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். 3 நம்பர் தான், 154, 554, 445. மேட்ரு என்னென்னா 1, 5, 4 இதுதான் என்னுடைய கசிங்கில் டியர் லாட்ரியில் இன்றைக்கி டாப் மோஸ்ட் நம்பர் 1, 5, 4. 154, 554, 445 இந்த நம்பர்ஸை பாக்ஸில் வச்சா கூட வின்னிங் பிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் என்னோடய கசிங் படி வாய்ப்பு இருக்குது. சரி, 154 பாக்ஸில் வச்சோம்னா 6 நம்பர் கிடைக்கும். இப்போ வச்சுருக்கோமா 154 கொடுத்துருக்குன்னா அந்த 154 இது தான். ஸோ பாக்ஸில் வச்சிங்கன்னா 6 நம்பர் கிடைக்கும். 154, 145, 541, 514, 415, 451. சரி, 554 பாக்ஸில் வச்சோம்னா 3 நம்பர் கிடைக்கும். ஏன்னா டபுள்ஸ் இருக்கிறதுனால 3 தான். 554, 545, 455. 445ன்ற நம்பரை பாக்ஸில் வச்சோம்னா 3 நம்பர் 445, 544, 454. இந்த 154 பாக்ஸில் வச்சோம்னாவே இந்த 554 இருக்கிற பிசி 54 இதுலேயே வந்துடும். 445 இருக்கக்கூடிய 454 பிசியில் 54 இங்கே வந்துடும். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு பிசியில் மாட்டிடும். இந்த 154, 554, 445ன்ற நம்பரை ஃபாலோ பண்ணும்போது மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஸோ நீ கசிங்கே அவ்வளோதான், 154, 554, 445. ஆல் போர்டில் 1, 5, 4 கொடுத்துருக்கேன். ஏபிஎஸ்சிபிசியில் டபுள்ஸ் இறங்கிறதுக்கு 200% சான்ஸ் இருக்குது. குறிப்பாக 11, 55, 44, அதோட 14, 41, 15, 51, 54, 55. அவ்வளோதான். ஓகே மை டியர் பிரதர்ஸ், இது டியர் லாட்ரி 1 o'clock ரிசல்ட்டுக்கு உண்டான கசிங் நம்பர்ஸ் 3 நம்பர் தான் கொடுத்துருக்கேன். 154, 554, 445 இந்த நம்பரை பாக்ஸில் வச்சா கூட வின்னிங் பிடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. அது பிரிச்சும் கொடுத்துருக்கேன். 154 பிரித்தோம்னா 6 நம்பர், 554 பிரித்தா 3 நம்பர், 445 பிரித்தோம்னா 3 நம்பர். இதில் உங்கள் மனசுக்கு உங்களுடைய உள்ளுணர்வுக்கு செட் ஆச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. நான் இந்த நம்பர் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன். எவ்வளோ நம்பர் இருக்குது? 6, 3, 9, 12 நம்பர் இருக்குது. 12 நம்பரையுமே நான் யூஸ் டு பை ஆல் தீஸ் நம்பர்ஸ். ஸோ விழுந்தால் ஓகே, இல்லைன்னா லாஸ் தான். அதனால் நீங்களும் அத்தனையும் நீங்கள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. உங்களுக்கு என்ன செட் ஆகுதோ, உங்கள் மனசுக்கு உள்ளுணர்வுக்கு என்ன சொல்லுதோ அதன்படி பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குட் லக் மை டியர் பிரதர்ஸ்.